புலம்பெயர் நாடுகளில் இருந்து இலங்கை செல்வோரை இலக்கு வைத்து பல்வேறு குற்ற செயல்கள் இடம்பெறுவதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சுவிட்சர்லாந்தில் இருந்து இலங்கை சென்ற ஈழத்தமிழ் பெண் ஒருவர் கடுமையாக தாக்கப்பட்ட நிலையில் பெருந்தொகை பணமும் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மட்டக்களப்பு கல்லடி பிரதேசத்தில் வீடொன்றில் தனிமையில் தங்கியிருந்த சுவிஸ் நாட்டு பெண் பிரஜையை கடுமையாக தாக்கிவிட்டு 2,40,00,000 ரூபாய் கொள்ளையிடப்பட்டுள்ளது. அத்துடன் அவரிடமிருந்த தங்க நகைகளும் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்று புதன்கிழமை மட்டக்களப்பு கல்லடி பேபிசிங்கம் வீதியில் அமைந்துள்ள வீட்டில் இந்த தாக்குதல் மற்றும் கொள்ளை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இன்று அதிகாலை 12 மணியளவில் அவ்வீட்டினது குளியல் அறையின் ஜன்னல் கதவை உடைத்து கொள்ளையர்கள் உள்ளே நுழைந்துள்ளனர். அவர்கள் அலுமாரியை உடைத்து அதிலிருந்த 72,000 சுவிஸ் பிராங்க் தங்க சங்கிலி மற்றும் 29,000 இலங்கை ரூபாய் என்பவற்றை கொள்ளையிட்டு சென்றுள்ளனர். அவ்வேளை கொள்ளையர்கள் வீட்டில் தனிமையில் தங்கியிருந்த 62 வயதான வயோதிப பெண்ணை கடுமையாக தாக்கிவிட்டு பின்னர் கொள்ளையில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. 1990 இந்த பெண் தனது கணவருடன் சுவிஸ் நாட்டுக்கு இடம்பெயர்ந்து சென்றுள்ளார். தற்போது கணவரும் மகளும் சுவிஸ் நாட்டில் வசிக்கின்றனர். பெண்ணின் கணவர் பொறியியலாளராகவும் மகள் விஞ்ஞானியாகவும் சுவிஸ் நாட்டில் பணியாற்றுகின்றனர். அந்த பெண் சுவிஸ் நாட்டில் தாதியாக பணிபுரிந்து தற்போது ஓய்வு பெற்றுள்ளார். சுவிஸ் நாட்டு பிரஜையாக இருந்த போதிலும் மட்டக்களப்பில் உள்ள தனது வீட்டை பார்வையிடுவதற்காக இலங்கைக்கு வந்து தனது வீட்டில் தங்கியுள்ளதாக பாதிக்கப்பட்ட பெண் தெரிவித்தார். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காத்தான்குடி போலீசார் மற்றும் தடயவியல் நிபுணர்கள் மோப்ப நாய்களுடன் தீவிர விசாரணைகளில் இறங்கியுள்ளனர்.